நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தடாங்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள பானா ஹில்ஸ் என்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம். இது மலைகளால் சூழ்ந்த ஒரு இடம். இதில் நம்ம ஃப்ரெஞ்சுக்காரவங்க இங்கே தங்கினப்ப நம்ம ஊட்டிக்கு எப்படி இங்கிலீஷ்காரவங்க மலை வாசஸ்தலம் போனாங்களோ வெயிலுக்கு இதமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரங்க கட்டினது. இது பல மலைகள் தள்ளி இதை கட்டியிருக்காங்க. இந்த இது போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு எங்கே தனாங்கில் எங்கே தங்கியிருந்தாலும் சரி, அங்கே உள்ள டூரிஸ்ட்டுகளை மெயினாக தான் வேலை. அங்கே ஏஜென்ட்டு மாதிரி இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் புக் பண்ணிட்டா போதும். வாசப்பட்டிலேயே உங்களை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் டிக்கெட்டு சாப்பாடு காசு எல்லாம் சேர்த்தே வாங்கிக்குவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5000 6000 ரூபா ஆகும். அது கேபிள், அதில் என்னென்ன நடக்குன்னா கேபிள் காரு, போயிட்டு வர கேபிள் காரு ப்ளஸ்ஸு சாப்பாடுன்னா பஃபட் சிஸ்டம் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஏறிட்டோம்னாக்கா போயிட்டு அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் டயத்தில் கொடுப்போம். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன மெயின்னாக்கா இது 1919 ஃப்ரெஞ்சு காலனி இங்கே இந்த கோடை வாசஸ்தலத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ இதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துலையே தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போனாங்க என்னன்றது அந்த விவரம் தெரியல. இது கடல் மட்டத்துலேருந்து 1500 அடி உயரத்தில் இருக்குது. இது அவங்க கொஞ்ச நாள் அவங்க புரிஞ்சுக்கொண்டு போயிட்டு போகிறது. இந்த கேபிள் காரில் பார்க்குறீங்க, சன் குரூப் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கேபிள் கார் வடிவமைச்சிருக்காங்க. என்ன பண்ணி 2013 மார்ச் மாதம் 29 தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா மேலே பார்த்திங்கன்னா 3 பேர் 6 பேர் கேபிள் கார் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஏறுறாங்களா? சில பேர் குடும்பமாக வருவாங்க, அவங்க எல்லாம் ஒரே கேபிள் காரில் 3 ஏறுவாங்க. சில பேர் 2-3 பேர் வருவாங்க, அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதெல்லாம் எத்தனை பேர் ஏறணுன்னு கணக்கு கிடையாது. மட்டும் ரவுண்ட் அடித்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 2 பேரோ 3 பேரோ ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, மேலே பார்த்திங்கன்னா பல்வேறு மலை மூடல், கீழே அருவி போகிறது எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை இதில் முதல் பார்த்திங்கனாக்கா 5 வழி அந்த மேலே போகிறதுக்கு மேலே தான் அந்த கோல்டன் ஹேண்ட், அந்த கையில் தாங்கி பிடிச்சிருக்கிற பாலத்தை தாங்கி பிடிச்சிக்கிற 2 கை மாரி நிறையா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம புகைப்படம் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இங்கே தான் இருக்குது. அந்த இடத்த போகிறதுக்கு தான் இந்த இதை வடிவமைச்சிருக்காங்க. அது மேலேயே தான் அந்த கோல்டன் ஹேண்டு ப்ளஸ்ஸு அந்த ஃப்ரெஞ்சு வில்லேஜ் இருக்குது. அதனால் இது போய் இங்கே இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஒரு எனக்கு ஒரு 3, 4, 5 மலையை தாண்டி போகும். நல்லா அருமையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 5801 மீட்டர் நீளம் அந்த லெந்து கேபிள் கார் போடுறது. இதுதான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கு கேபிள் காரு. பாக்கியெல்லாம் கொஞ்சம் தூரம் போனோன்னா நிப்பாட்டிடுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சுவிட்சர்லாந்துலாம் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்புன்னு நிப்பாட்டி போவாங்க. இது நான் இங்கே கிளம்பிச்சா நேராக அங்கே தான் போய் நிற்கும், எங்கேயும் நிற்காது. அந்த மாதிரி உள்ளது. இது தனாங்லேருந்து 42 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது உள்ளாரையே பார்த்திங்கன்னா அங்கேயே இந்த வேக்ஸ் மியூசியம் இருக்குது. அதுக்கு தனி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதனால் அந்த உலக தலைவர்கள் அவங்களுடைய அச்சசலை விளையாட்டு வீரர்கள் அவருடைய அச்சசலை மெழுகு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. அது நம்ம இருக்கிற இடத்த பார்க்குறதே நேரம் பத்தாது. அங்கே அவ்வளவு இடம் இருக்குது. அங்கே ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு பார்க் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே மேலே ஃப்ரெஞ்சு வில்லேஜ், அது ஒரு பெரிய காலனி. அதில் அந்த காலத்து அவங்க யூஸ் பண்ண அந்த சர்ச்சு, அப்புறமா வீதிகள், டான்ஸு கிளப்பு,
பாரு எல்லாமே அங்கங்கே அப்படியே இருக்குது. அது நல்லா இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அங்கே வந்து சாப்பாடும் வச்சுருக்காங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஏசியன் டைப்பும் இருக்குது, யூரோப்பியன் ஃபுட்டும் இருக்குது. எல்லாம் பஃபே சிஸ்டம் தான். அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். விதவிதமான உணவு வகைகள். நம்ம அது சாப்பாடு நம்ம முக்கியம் இது அந்த டிக்கெட்டோடய சேர்த்து புக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அழகாக வந்து மேலே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். புகைப்படம் எடுக்கிறதுக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அது வீடியோவுக்கு வந்து அவ்வளவு இடம் இருக்குங்க. அந்த புத்தர் சிலை ஒன்று பகவானா அது மேலே ஒரு பெரிய புத்தர் சிலை வச்சுருக்காங்க, அது பார்க்கலாம். விளையாட்டு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர் பார்க்கு மாதிரி, வாட்டர் பார்க்கு, த்ரில்லர் பார்க்கு, நிறைய ஏகப்பட்ட விளையாட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 105 கேமுக்கு மேலே இருக்குது அந்த கேமு. அவ்வளோ கேம் அதெல்லாம் ஏதாவது 2 கேம் விளையாடுறதுக்கே நமக்கு. ஆனால் ஒவ்வொருத்துக்கும் வருஷம் நிற்கிறாங்க. அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த இது சினிமா தியேட்டர் இருக்குது, 3D இருக்குது, 5D இருக்குது, 7D இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் க்யூவில் நின்று போய் எல்லாமே ஃப்ரீ தான். நல்லா அதுவும் நல்லா அற்புதமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஷோவாக பார்த்துட்டு எல்லாம் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் ஷோ முடிஞ்சோடனே அடுத்த லைனில் அவங்கள வேறு பக்கமாக அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு இது வந்து நிறைய இருக்குது. பார்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பார்க்கெலாம் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். மயில் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாக்கா அது பக்கத்துலேயே ஒரு மாடி மாதிரி இருக்குது. அங்கேயே பார்த்திங்கனாக்கா மயில் தோகை, ஒவ்வொரு மயில் தோகை இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தா மயில் ரெக்காது. அது கடைசியில் அந்த கழுத்து மட்டும் தனியாக அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி உதாரணம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எவ்வளவோ அந்த செடிகள், அந்த மரங்களை வச்சு டிசைனாக செஞ்சுருக்காங்க. அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறமேல அங்கே மேலே அங்கங்கே டிஃபன் ஸ்டாலும் நிறைய இருக்குது. லைட்டாக சாப்பிட்றதுக்கு கொதிக்கிற வகைகள் அது எல்லாமே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபா ஆகும். சாப்பாடு போயிட்டு வர கேபிள் கார் போகிறப்போ 40 நிமிஷம்னா வரப்போ வந்து எல்லாம் இறக்கம் தானே. அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். ஒரு 7 நம்ம பஸ்ஸு இருந்தாக்கா பஸ்ஸு டைம் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரைவேட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணேன்னாக்கா நம்ம இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து நம்ம வடக்கம்பில் கிராப்பு புக் பண்ணி கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டரும் ஜனாங்கிலேருந்து இந்த மாலா இழுத்து வந்தோம். ஆனால் அருமையாக 300 ரூபா போல் வாங்கினான். ஆனால் பரவாயில்ல, நல்ல இயற்கை காட்சி. 2 பக்கம் மலைகள், மலை நடுவுலையே அவ்வளவு. இந்த மலைக்கு போகிறதுக்காகவே கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணி தனியாக பைபாஸ் ரோடு மாதிரி போட்டுருக்கோம். நல்லா பெருசாக 2 பக்கமும் போகிற மாதிரி. அதாவது எந்த விதமான இது கிடையாது. வேனு பஸ்ஸுக்காரங்க எல்லாமே வராங்க. எல்லாம் அந்த 8-9 மணி போல் வந்துடுறாங்க. ஆனால் திறக்கிற டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 7 மணிலேருந்து காலம்புற 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம நேராக கிளம்பி வந்துட்டோம்னாக்கா எந்த அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்க, அதான் அந்த புத்தர் சிலை. நம்ம அந்த இதை நெருங்கிட்டோம். அது 2 பக்கமும் அவ்வளவு மலைகள். பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பக்கத்துக்கு நமக்கு எந்த பக்கத்துக்கு போகிறோம் எந்த பக்கத்துக்கு வரேன்னு தெரியாது. அவ்வளவு அருமையாக அந்த கேபிள் கார் அனுப்பிச்சிருக்காங்க. 4-5 ரூட்டில் போயிட்டே இருக்கும். அங்கங்கே எறும்புலாம் சாரையாக போகும்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் மேலே தெரியும் பாருங்கள், அந்த புத்தர் சிலை அது மாதிரி இந்த தெரியுது பாருங்கள். நம்ம அவ்வளோ பக்கத்தில் கோல்டன் ஹேண்ட் நெருங்கிட்டோம் அந்த இடத்த. அதை பக்கம் எட்டிலேருந்து பார்க்குறதுக்கே நல்லா அற்புதமாக இருக்கும். நல்லா அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. கேபிள் கார் வந்து ரொம்ப நான் நிறைய கேபிள் கார்லாம் போயிருக்கேன். இந்த கேபிள் கார் போகிறது ஒரு லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப தூரம் 45 நிமிஷம் தான் நம்ம கேபிள் காரில் போகிறது வந்து புதிய அனுபவம் தான் நமக்கு.
எல்லா இது நம்ம போகிறப்ப இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். ஏன்னா அது மலை கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 1500 அடி உயர்வார்கள்ல மேகமூட்டங்கள்லாம் போயிட்டே இருக்கும். திடீர்னு எல்லாம் மறைச்சிடுச்சுன்னு வச்சுங்க, மேகமூட்டம் நமக்கு ரசிக்க முடியாது. அதான் ஒரு பெரிய தெரியல. இப்போ நான் போன டைமில் வந்து நல்ல தெளிவாக இருந்துச்சு. இந்த கோல்டன் ஹேண்ட் எவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி அது. அதனால் வந்து நம்ம இது வியட்நாம் போகிறப்போ வந்து தலாங்கு போனீங்கன்னா சரியாக இருக்கும். அவசியம் மறக்காமல் 6000 போடுறது, 6000 ஒரு காசே கிடையாது. நம்மளது இங்கே உள்ளதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி போகிறோம். அதில் வர அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். கீழே மேலே சுற்றிலும் அந்த சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், புல்வெளிகள், அந்த பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் போகிறது. அப்புறம் மேலே போனால் விளையாட்டு, சாப்பாடு, நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு விதவிதமான வகையில் வந்து சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க. அதனால் அவசியமாக நம்ம அங்கே போனோம்னா இந்த கேபிள் காரில் போகிறத அது வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத இதாக இருக்கும். அடுத்து இந்த கோல்டன் ஹேண்ட் அந்த இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா அது அடுத்த விஷயம் அதுவும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.